இந்த இறை வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். தாவீது தன் எதிரியான சவுலுக்காகவும் உயிருக்கு உயிரான நண்பன் யோனத்தானுக்காகவும் சரிசமமாக கண்ணீர் வடிக்கிறார். இங்கே நாம் காண்பது ஒரு வெற்றியாளனின் கர்வத்தை அல்ல, மாறாக ஒரு மேன்மையான ஆன்மாவின் அன்பை. நம் வாழ்வில் நம்மை காயப்படுத்தியவர்கள் வீழும்போது நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம்? தாவீதின் இந்த துயரம் கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மற்றவர்களிடம் உள்ள நன்மைகளை மட்டும் காண நமக்கு அழைப்பு விடுகிறது. உறவுகளில் ஏற்படும் பிரிவுகளும் இழப்புகளும் நம் இதயத்தை உடைக்கும்போது கடவுளின் அமைதி மட்டுமே நம்மை தேற்ற முடியும். இன்று ஒரு சிறிய செயலை செய்வோம். உங்களை வருத்திய அல்லது உங்களால் மன்னிக்க முடியாத ஒருவருக்காக இன்று மனதார இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவரே, தாவீதைப் போல பகைவரையும் நேசிக்கவும் இழந்தவற்றிற்காக இறைவனின் திருவுளத்தில் அமைதி கொள்ளவும் எனக்கு ஒரு கனிவான இதயத்தை தந்தருளும் என்று மன்றாடுவோம். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.